அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை துதித்து பாடி அவருக்கு நன்றி செலுத்தி நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 12ஆம் தேதி வியாழக்கிழமை நமது சபையின் 31வது ஆண்டு விழா. நாம் நம்முடைய கர்த்தருக்கு நன்றி கூறி ஸ்தோத்திரிக்கும்படி இன்றைய நாளை கர்த்தர் நமக்கு கிருபையாய் ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மட்டுமல்ல அருமையானவர்களே, கர்த்தர் நம்மையும் அற்புதமாய் அதிசயமாய் அழைத்து சபை தரிசனத்தோடு ஆண்டவர் நம்மை வழிநடத்தினார். நம்மை கர்த்தர் அழைத்து வழிநடத்தி வந்த நாட்களிலே சபை என்ற அந்த பேரே நமக்கு தெரியாது. அப்படி இந்த இடங்களிலே ஏதாவது இருக்கான்றால் அதுவும் தெரியாது. அப்படியான சூழ்நிலையிலே கர்த்தர் அற்புதமாய் வழிநடத்தியதை இன்றும் நாம் நினைத்து கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, இன்றைய நாளிலே நாம் சபையை பெற்றுக்கொண்டு 31வது ஆண்டு. ஆனால் அவர் நம்மை அழைத்து அற்புதமாய் ஆயத்தம் செய்து சபையை தந்தார். பெரிய காரியங்களை எல்லாம் கடந்த காலங்களிலே நாம் காண முடிந்ததை பார்க்கிறோம். அற்புதமான கர்த்தருடைய வழிநடத்தலை நாங்கள் கண்டிருக்கின்றோம். இனிமேலும் இந்த புதிய ஆண்டிலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். புதிய ஆண்டிலே கர்த்தர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ அவர் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சையோடு நாங்கள் அவருடைய சமூகத்திலே எப்பொழுதும் விண்ணப்பித்து காத்திருப்போமாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தேவதூதுக்காக வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே 1 தொடக்கம் 4 வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து இயேசுவை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே கிறிஸ்தவ மதங்கள் ஏராளம் உண்டு. அவைகளை பின்பற்றி செல்லுவோர் கோடிக்கணக்கானோர். ஆனால் கிறிஸ்து இயேசுவின் சத்தத்தை கேட்டு அவரது சித்தப்படி அவரது வசனத்துக்கு ஏற்ப அவரை பின்பற்றுவது என்பது வேறு. இதற்காகவேதான் கர்த்தர் இயேசு உங்கள் எல்லோரையும் அழைத்திருக்கிறார். நம் எல்லாரையும் அழைத்திருக்கிறார். என்னை பின்பற்றி வாருங்கள் என்று கர்த்தர் இயேசு அழைத்து கொண்டே இருக்கிறார். என்னை பின்பற்றி வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்றுதான் ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். அருமையானவர்கள், அடுத்தது பாருங்கள். நாங்கள் வேதத்தை முழுதை நாங்கள் பார்க்கும் பொழுது, என் பின்னே வாருங்கள்,
அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள், அவனை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்திலே கொண்டு வாருங்கள், சிறு பிள்ளைகளை என்னிடத்திலே வருகிறதற்கு இடம் கொடுங்கள். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேளுங்கள், என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலே அன்பாயிருங்கள். நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளுவேன். என்னிடத்தில் என்னை என் பின்னே இப்படித்தான் சொல்லுவதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு. பிரியமானவர்களே, ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் உங்களையும் தம் அண்டை வரும்படியே அவர் அழைக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். தமது நாமத்தினாலே மதங்களை உருவாக்கி பெரும் பிரமாண்டமான கோயில்களை கட்டி அங்கே போய் சேர்ந்திருங்கள் என்று சொன்னாரா, அல்லது அங்கே இருந்து என்னை ஆராதியுங்கள் என்று சொன்னாரா? இல்லையே. உங்கள் பாவ மன்னிப்புக்கு மதகுருக்களிடத்திலே போங்கள் என்று சொன்னாரா? இல்லையே. பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாய தமக்கே அதிகாரம் உண்டு என்பதை ஆண்டவர் இயேசு தெளிவாக சுட்டி காட்டினார். மட்டுமல்ல, குமாரனாகிய நான் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு மனுஷருடைய கைகளினாலே கட்டப்பட்ட கோவில்களிலே நான் வாசம் பண்ணுவதில்லை என்று தேவன் சொல்லியிருக்க, இன்று மனுஷரோ என்ன செய்கிறாங்க? பெரும் ஆலய கட்டிடங்களையும் யாத்திரை ஸ்தலங்கள், புனித ஸ்தலங்கள், மனுஷரால் உருவாக்கப்பட்டிருக்கும் பலவிதமான இடங்களை நாடி தேவனை தரிசிக்க ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆம், உண்மை என்ன தெரியுமா? அவர்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. இதுதான் சத்தியம். யோவான் சுவிசேஷத்திலே நாங்கள் 6ஆம் அதிகாரத்திலே 40வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்று சொல்லி சுட்டி காட்டுகின்றார். இன்னும் சொல்லுகிறார் பாருங்க, என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றும் கர்த்தர் இயேசு சொல்லுவதை அவருடைய வேதத்திலே மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நீங்கள் காண முடியும். ஆகவே நானே வழி என்ற இயேசு கிறிஸ்துவிடத்திலே வராமல் மனுஷன் தனக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியிலே நிற்கிறவர்களாய் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மரண வழியிலே மரணத்தை சந்திக்க அவர்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அது மரண வழி. அவர்களுக்குள் ஜீவன் இல்லை. பிரியமானவர்களே, ஆரம்பத்திலே நீங்கள் வாசிக்க கேட்ட வேத வாக்கியத்திலே திரளான ஜனங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். திரளான ஜனங்கள் கர்த்தர் இயேசுவை சூழ்ந்திருந்த வேளை, திரளான ஜனங்கள். ஆகவே அந்த வேளையிலே பாருங்க, தன் ஜீவனை இழந்தவனும் குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டவனுமாயிருந்த ஒருவன் இயேசுவினிடத்திலே வந்து அவரை பணிந்து கொள்ளுகிறார். அவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டி நிற்பதை காண்கிறோம். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த மனிதன்
குஷ்டரோகத்தால் நிறைந்திருந்தார். அவனை தொடுவது மருத்துவ ஒழுங்கின்படி ஆபத்தானது. அக்கால மத ஒழுங்கின்படி அவன் தீட்டுப்பட்டவன், சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டவன். அந்த நோய் அருவருக்கத்தக்கது மட்டுமல்ல, துர்நாற்றம் வீசக்கூடியதும், சரீரத்திலே பாரிய தழும்புகளை ஏற்படுத்தி சேதத்தை விளைவிக்கக்கூடியது. அவன் நிலைமை நம்பிக்கை அற்றதாய் இருந்திருக்க வேண்டும் நிச்சயமாக. ஆனால் அவன் இயேசுவினிடத்திலே அவன் வருகின்றான். முதலிலே அவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க, சுகமாக்க என்று சொல்லவில்லை, சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? அவரிடத்திலே விண்ணப்பிக்கிறான். அருமையானவர்களே, அருமையானவர்களே, இப்பொழுது பாருங்க, நீங்கள் இந்த குஷ்டரோகத்தின் தன்மைகளை குறித்து அறிந்தீங்க. இப்போ பாருங்க, இயேசுவோ தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றவுடனே அவன் குஷ்டம் நீங்கி அவன் சுத்தமானான் என்று சொல்லி பார்க்கிறோம். பார்த்தீர்களா? இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, அவனை தொடக்கூடாத ஒரு ஜாதியாக தள்ளிவிடப்பட்டவன் அல்லவா ஆண்டவர் இயேசுவோ, அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்ற உடனே அவன் குஷ்டரோகம் நீங்கி சுத்தமானான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் இயேசு ஞான ஸ்நானம் பெற்ற பின்பு பாருங்க, பரிசுத்த ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு அங்கே கொண்டு செல்லப்பட்டு பிசாசினால் சோதிக்கப்பட்டு அங்கே அவனை, பிசாசை நேருக்கு நேர் எதிர்த்து நின்று வேத வாக்கியங்களினாலே அவனை ஜெயித்து பின்பு வெளியரங்கமாய் ஊழியங்களை ஆரம்பித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்திலே தம்முடைய ஊழியத்தை குறித்து முன் அறிவிக்கப்பட்டதை ஜெப ஆலயத்திலே ஓய்வு நாளிலே கூடியிருந்தவர்கள் மத்தியிலே வாசித்து காண்பித்து, இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்று என்று சொல்லி சொல்லுகின்றார். பின் அந்த எழுதியிருந்தது என்ன, எதை ஆண்டவர் வாசித்தார் என்பதை நாங்கள் கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18 தொடக்கம் 20 வரைக்கும் வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். தேவ ஆலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டின் தேவ பிள்ளைகள் என்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருப்பார்கள். விளங்கிக் கொள்ள வேண்டும், அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருப்பார்கள். அவர்கள் சபை ஐக்கியத்திலே உறுதியாய் தரித்திருப்பார்கள். சுவிசேஷ பாரம் உடையவர்களாய் காணப்படுவார்கள். துயரம் அடைந்திருப்பவர்களை நாடி செல்லுவார்கள்.
பாவ அடிமைத்தனங்களில் வாழுபவர்களை நாடி அவர்களை விடுவிப்பதில் அக்கறை காண்பிப்பார்கள். குருடர்களாய், அதாவது பாதை தடுமாறி நிற்பவர்களுக்கு வெளிச்சம் காண உதவுவார்கள். ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருப்பவர்களுக்கு விடுதலை பெற உதவுவார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு இந்த வழியைத்தான் நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். இப்பொழுது நாம் செல்லுகிற வழியை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைய நாளிலே நாம் ஆராய்ந்து பார்ப்போம், நாம் எந்த வழியிலே நாம் சென்று கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த வழியிலே செல்லத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், அழைத்தார். நாம் அவரின் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நமக்கு தந்திருக்கும் அந்த கிருபையின் காலத்தை நாம் வீணாக்கிவிடக் கூடாது. இவை அனைத்தும் சரீரத்துடன் சம்பந்தப்பட்டதாய் இருந்தாலும் ஆவிக்குரியதாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவே அனைத்துக்கும் விடையாயிருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு இங்கே சொல்லப்பட்டுள்ள இந்த குஷ்டரோகி அவன் தன்னுடைய சரீரத்திலே சுமந்து திரியும் அந்த நோயின் காரணமாக அங்கே பாருங்கள், மனுஷராலும் மத குருக்களாலும் ஒதுக்கப்பட்டவனாக இது இவனுக்கு தலையிலே எழுதப்பட்ட விதி. இதை இவன் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும், அனுபவித்து அவன் சாகத்தான் வேண்டும் என்று இவனுடைய உறவினர்கள் நண்பர்களுடைய வார்த்தைகளையும் இவன் என்ன செய்கிறான், சுமந்து கொண்டுதான் தெரிகிறான். சும்மா இருக்க விட்டிருப்பாங்களா இந்த உலகத்தின் சமுதாயம்? எவ்வளவெல்லாம் கதைச்சிருப்பாங்க. அவை எல்லாவற்றையும் சுமந்து கொண்டுதான் ஒரு நம்பிக்கை இழந்தவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த வேளையிலேதான் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள் என்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தம் இவனுடைய காதிலே நிச்சயமாக விழுந்திருக்கும். ஆகவேதான் அவரிடத்திலே அவன் வருகிறான். அவனுக்கு இப்பொழுது ஒரே ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அந்த நம்பிக்கையோடு தான் அவன் வருகிறான். இந்த உலகத்திலே ஒரு நம்பிக்கையும் அவனுக்கு இல்லை. இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம்பிக்கை. ஏன் தெரியுமா? என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள் என்று அவர் அழைத்துக் கொண்டிருக்கிறாரே. ஆகவே அவரிடத்திலே வந்து அவரை பணிந்து கொள்ளுகிறார். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி அங்கே அவரிடத்திலே விண்ணப்பிக்கின்றார். இயேசு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அல்லவா? அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அல்லவா? யாருமே அவனை தொட மாட்டாங்க. இப்ப பாருங்க, ஆண்டவர் இயேசு தன்னுடைய கையை நீட்டி அவனை தொடுகின்றார். தொடும் பொழுது அவனுக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் உண்டாயிருக்கும் என்று பாருங்க. ஒருவருமே என கிட்ட வரமாட்டாங்க, என்னுடைய பிள்ளைகள் கூட வரமாட்டாங்க, என்னுடைய மனைவி கூட வரமாட்டாள், என்னுடைய உறவினர் நண்பர்கள் கூட எல்லாரும் விட்டு விட்டாங்க. என்ன இவர் என்னை தொடுறாரே, எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்க. தொட்டு என்ன சொல்லுகிறார்? மகனே, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. சொன்ன உடனேதானே அவன் குஷ்டரோகன் நீங்கி சுத்தமானான் என்று காணுகிறோம். பிரியமானவர்களே, தீட்டுப்பட்டவன் இயேசுவால் தீட்டு நீங்கி அவன் சுகமாகிறார். இயேசுவால் தீட்டு நீங்கி சுகமாகிறார். யூத மத அடிப்படையிலே ஜெப ஆலயம் சென்று தேவனை தொழுது கொள்ள தகுதியற்றவனாய் இருந்தவனை தகுதிப்படுத்த கர்த்தர் இயேசுவால் தான் முடிந்தது. அருமையானவர்களே,
அதான் ஆண்டவர் சொன்னார், தேவாலயத்திலும் பெரியவர் நான் என்றார். தேவாலயத்திலும் பெரியவர். ஆம், இது என் தலைவிதி, இதை மாற்ற யாராலும் முடியாது என்ற நிலையிலே இருக்கிறாயோ, இயேசுவிடம் வா, அவரால் முடியும். அவரால் முடியும். உன்னுடைய எந்த முயற்சியும் சுய முயற்சியும் ஒரு நாளுமே பலிக்காது. நீ உன்னுடைய முயற்சியினாலே ஒரு நாளும் நீ உன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது. நீ எந்த முயற்சி செய்தாலும் உன்னால் முடியாது. இயேசுவண்டை வா, உன்னுடைய பிரச்சனைகள் முழுவதும் தீரும். என்று பாவம் என்ற குஷ்டத்தால் தீட்டுப்பட்டிருக்கிற மனுக்குலம் தாங்கள் தீட்டு நீங்கி சுத்தமாக வேண்டும் என்று இன்றைக்கு ஆறுகளை, குளங்களை, மத குருக்களை, புண்ணிய ஸ்தலங்களை, மத ஆசாரங்களை நம்பி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? என்னிடம் வாருங்கள் என்ற கர்த்தர் இயேசுவின் அழைப்பு உங்களிடத்திலே வந்து கொண்டிருக்கிறது. அந்த அழைப்பை நீ புறக்கணித்து தாங்கள் சுத்தமடியாமல் இன்றும் அவர்கள் ஜீவனை இழந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். அருமையானவர்களே, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு ஒருவர் தான். அருமையானவர்களே, அவரிடத்திலே வருகிறவர்கள் ஒருபொழுதும் அவர்கள் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். இன்றைக்கு உன்னுடைய சகோதரர்கள் உன்னை தள்ளிவிடலாம், உன்னுடைய பெற்றோர்கள் தள்ளிவிடலாம், உன்னுடைய பிள்ளைகள் கூட உன்னை தள்ளிவிடலாம். ஆனால் நீ நம்பி இருக்கிற எந்த நம்பிக்கையும் உன்னை தள்ளிவிடலாம். ஆனால் ஆண்டவர் இயேசுவை நம்பி வருவாய் என்றார் உன்னை அவர் எந்த நேரத்திலும் தன்னுடைய கரத்தை நீட்டி ஏற்றுக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அவரிடத்திலே வருகிறவர்களை சுத்தப்படுத்துவதே அவருடைய சித்தமாயிருக்கிறது. அருமையானவர்களே, உங்களுடைய நாற்றமடுத்த வாழ்க்கையெல்லாம் நீங்கி புதியதொரு வாழ்க்கையை, நறுமணம் வீசும் ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தர ஆயத்தமாயிருக்கிறார். அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை தர வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் பாவ குஷ்டம் எப்படிப்பட்ட கொடூரமாய் இருந்தாலும் கர்த்தர் இயேசுவிடத்திலே மன்னிப்பு உண்டு, மன்னிப்பு உண்டு. அவர் உங்களை சுத்தமாக்கி ஒரு புதிய வாழ்வை தர இன்றைக்கும் ஆயத்தமாயிருக்கிறார். இலவசமாய் தருகிறார். அருமையானவர்களே, இலவசமாய் தருகிறார். பாவ குஷ்டத்துக்கு பரிகாரம் காணாமல் இருப்பீர்களாயின் அது ஒரு நாள், அருமையானவர்களே, உங்களை அழிக்கும். இது நிச்சயம். அது ஒரு நாள் அழிக்கும். அது நீங்கள் நினையாத நேரத்திலே அழிக்கும். அருமையானவர்களே, ஆகவே என்னிடம் பாருங்கள், என்னிடம் பாருங்கள் என்று அவருடைய அன்பு உங்களை அழைத்து கொண்டே இருக்கிறது. இது அவரது கிருபை. இதை நீங்க தவற விடாதீங்க, தவற விடாதீங்க. அருமையானவளே, இன்றே இந்த நிமிஷமே அவரிடம் வந்து அவரிடத்திலே சுத்தமாகுங்க. நீங்கள் சுத்தமாவது அவருக்கு சித்தமாயிருக்கிறது. பணம் பொருளின்றி இலவசமாக அவர் அன்பை சுவைத்திட வேகமாய் வாங்க. பணம் பொருளின்றி இலவசமாக அவர் அன்பை சுவைத்திட வேகமாய் வாங்க. எங்கள் இயேசு நல்ல இயேசு, எங்கள் இயேசு நல்ல இயேசு,
நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு, ரொம்ப ரொம்ப நல்லவர் எங்கள் இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு, கண்ணீரை துடைத்து கவலையை போக்குவார், அருகினில் வந்து ஆறுதல் தருவார், கண்ணீரை துடைத்து கவலையை போக்குவார், அருகினில் வந்து ஆறுதல் அளிப்பார், எங்கள் இயேசு நல்ல இயேசு, எங்கள் இயேசு நல்ல இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு, ரொம்ப ரொம்ப நல்லவர் எங்கள் இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு. ஆம் அருமையானவர்களே, அவருடைய அன்பு உங்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் எந்த வழியிலே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவர் நானே வழி, இந்த வழிக்கு வாருங்கள், என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி அவர் அழைத்துக் கொண்டே இருக்கிறார். இந்த கிருபையின் அழைப்பை, இந்த அன்பின் அழைப்பை நீங்க தவற விடாதீங்க. இன்றே அவர் உங்களை சுத்தமாக்க விரும்புகிறார். ஆமென்.